ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம ராஜலட்சுமிக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் சுற்றி அட்வைஸ் பண்ணாலும் முடியவே முடியாது. நான் மாறவே மாட்டேன், போதும் நிறுத்துங்க அப்படின்னு டைலாக்லாம் அடிக்கிறாங்க. சரி விடுங்க, காலம் பதில் சொல்லணும் இதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வேற மாட்டிக்குவாங்களோன்னு பக்குன்னு பதறி போய் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கன்சா இருக்குன்னு போட்ட நாடகம் என்றைக்கா வெளியே வந்துடும், வந்து தானே ஆகணும், அது இன்றைக்கே வந்துடுமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறத எப்படியாவது தடுக்கணும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம மகாவோட அப்பா அம்மா வேறு மகாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினச்சி பயப்படுறாங்க. இப்படி ஒரு அக்கா, இப்படி ஒரு அப்பா அம்மா, என்ன குடும்பம் சார் இது, போங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகாவை பாராட்ட மாதர் சங்கத்திலேருந்தே வந்துட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் ஹாப்பி. நம்ம மகாவை இருந்தாலும் நம்ம மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு லுக் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ராஜலட்சுமி. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வேற வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் இடையில நம்ம விஜய் இருக்காரே, அவர் வேறு லெவலில் லவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் கல்யாணம் ஆன பொண்ணு தான் நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்செட் ஆகி சரியாக பேசலைங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அது என் ஃப்ரெண்டு, நீங்கள் நல்லா ஏமாந்துட்டீங்க, கவிதை எழுதுனா மட்டும் பார்த்தா அது கொஞ்சமாக மூளை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செம்ம கலாயிங்க. இந்த கலாய்க்கு விஜய் எங்கே தான் போகிறதுன்னு தெரில. இதையே கண்டுபிடிக்க முடியல. என்னைக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் இருக்குது, போய் பாருங்கிறாங்க. என்னங்க இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய கொடுத்துட்ருக்கீங்களே, எப்போ நேரில் வருவீங்கலாம் கேட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன நீங்கள் கண்டுபிடிக்காமல் நான் நேரில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவும் கௌதமும் ரொம்ப பக்குன்னு பயந்து போயிருக்க ஐஸ்வர்யா, சரி பொறுத்தது போதும், வாங்க ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. இந்த பேச்சை நம்பி அவங்க 2 பேரும் வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லவே இல்லை, டாக்டர் வந்துட்டாங்கன்னு கூப்பிட்டோன்னே மூஞ்சில் பேய் அரைஞ்சு போயிடுச்சுங்க நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.